வணக்கம். நான் உங்கள் கேஎஸ். இன்னைக்கு நிஃப்டியில் எப்படி நம்மளுடைய கேஎஸ் 10 ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். August 5, 2026. இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த ஸ்கிரிப்ட் 24,500 கால், 24,900 புட்டு. ஓகே, இன்னைக்கு ஒரு சின்ன கேப்பை போட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது. நேற்றினுடைய கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நேற்று ஈவினிங் கொடுத்த கால்ஸினுடைய கண்டினியூஷன் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருந்தது. அதனால் புதுசாக நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து நம்மளுக்கு ஒரு 9:55 வாக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அதனால் ஃபுட் சைடு மூவ் பண்ணணும். தான் நம்மளுடைய என்ட்ரி, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 281. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட அடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போனது. ஆனால் நம்மளுடைய ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் கிட்ட அடிச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த சிக்னல் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 28 பாயிண்ட் ஒரு செல் சிக்னல் ஒன்று கொடுத்து அதனால நம்ம கால் சைடு போயிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தோம். நம்மளுடைய என்ட்ரி 241 அப் டு 261 வரைக்கும் போனது. பட் நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 237 அடிச்சிருச்சு. அதில் ஒரு 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஆல்ரெடி ஒரு 28 பாயிண்ட், இதில் ஒரு 4 பாயிண்ட், டோட்டலாக 22 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு செல் சிக்னல் ஒன்று கிடைச்சது. ஸோ செல் சிக்னல் கொடுத்ததும் நம்ம பிடிச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அதில் செல் சிக்னல் கொடுத்துட்டாலும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு தான் இங்கே பை சிக்னல் கொடுத்தது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 325 நம்மளுடைய என்ட்ரி, நம்மளுடைய ஃபிஃப்த் டார்கெட் அப்படிங்கிறது 401 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபிஃப்த் டார்கெட். நம்மளுடைய ஃபிஃப்த் டார்கெட் அடிச்சு. ஓகே, அரௌண்ட் 76 பாயிண்ட். அதுக்கப்புறம் அடுத்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணோம். ஒரு செல் என்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் கால் சைடு நம்மளுடைய என்ட்ரி 189ல் நம்ம ஸ்டாப் லாஸ் 177ல். ஸோ ஒரு 12 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 2 பாயிண்ட் ஒருத்தர் ஒரு 12 பாயிண்ட் டோட்டலாக 44 பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் 76 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணோம். அடுத்து நம்மளுக்கு இங்கே பை சிக்னல் கொடுத்துருச்சு. எகைன் இருந்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்கல, ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி செல் சிக்னல் இங்கே கொடுத்ததுனால புட் சைடு போகணும். புட் சைடில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு அவ்வளோதான் என்ட்ரி. டோட்டலாக நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 76 பாயிண்ட். நம்மளுடைய ஸ்டாப் லாஸஸ் எவ்வளோ அப்படின்னா 44 பாயிண்ட். ஒரு 32 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. அரௌண்ட் 2000 நம்மளுடைய கேஎஸ் க்ரீனில் இருக்குது.